ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் ஒரு பஸ் டிரைவருக்கும் ஒரு கண்டக்டருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத மர்மமான அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது சௌமியா அப்படின்ற சகோதரி தாங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இவங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சௌமியா 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இவங்களுடைய தாத்தா இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய பாட்டி மட்டும்தாங்க இவங்களுடைய வீட்டில் மொத்தம் 4 பேர் வாழ்ந்து இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் மினி பஸ் டிரைவராக தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு பஸ்ஸை எடுத்தாங்க அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்துக்கும் ஆளை ஏற்றி இறக்கி விட்டுட்டு இரவு தோராயமாக ஒரு 9:30 அல்லது 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த மினி பஸ்ஸையுமே இவங்களுடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்திலேயே பார்க் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவசந்த் தான். அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் கார் இல்லையா, இவருக்கு துணையாக ஒரு கண்டக்டர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க மணிகண்டன். அந்த மணிகண்டனுக்கு தோராயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு 22 வயசு தான் இருந்திருக்கும். இப்படி இவங்களுடைய வாழ்க்கை எப்பயும் போல நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த பஸ் டிரைவரும் அந்த கண்டக்டரும் அவங்களுடைய மினி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு காலையிலேயே ஒரு பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊர்லேயே இறக்கி விடுறாங்க. அப்படி இறக்கி விட்டுட்டு இரவு தோராயமாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு 9:30 அல்லது 10 மணிக்கு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்கண்டு. அதே மாதிரி தான் 9 மணிக்கு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 2 கிராமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க இவங்களுடைய பஸ் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பஸ் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் தாங்க அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு பேசஞ்சருமே இல்லை. கடைசியாக முடிச்சுட்டு வேற யாரும் ஏறல அப்படின்றது தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பஸ்ஸை ஸ்லோவாக ஓட்டி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு வெடி வெடிக்கக்கூடிய சத்தம் இந்த 2 நபர்களுக்கும் கேட்டிருக்குது. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி இந்த கண்டக்டர் அந்த டிரைவர் கிட்ட கேட்குறாரு. அண்ணா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே என்ன ஏதுன்னு தெரிலடா, நீ வண்டியை விட்டு கீழே இறங்கி போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை விலங்குகள் எதுவும் குறுக்க வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் அந்த கண்டக்டர் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. அப்படி இறங்கி பார்க்கும்பொழுது அவருக்கு ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி பஸ் டிரைவர் வண்டியை ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா, அது ஒரு கிராமத்தின் புற சாலை தான். அந்த சாலை பகுதியில் ஒரு பெண்மணி கையில் ஒரு குழந்தையை ஏந்தினபடியே தூக்கி நடமாடிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி குறுக்க வந்ததுனால இவர் அடிச்சு தூக்கி தூர வீசியிருக்கிறாரு. அந்த பஸ் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பெண்மணி தலைகீழாக குப்புற கடிச்சு விழுந்தபடி கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி விழுந்து கிடக்கக்கூடிய இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு 100 மீட்டர் கடந்து ஒரு குழந்தையும் அடிபட்டு கிடந்திருக்குது. அண்ணா இங்கே வந்து பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மணிகண்டன் பதற்றத்தோட கூப்பிட்டுறாரு. கூப்பிட்ட உடனே இந்த பஸ் டிரைவருமே வேகமாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வராரு. அப்படி இறங்கி வந்து பார்க்கும்பொழுது அவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே இந்த கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னன்னா நீங்க கவனிச்சு வந்திருக்க கூடாதா, நான் கூட ஆடு மாடு ஏதோ குறுக்க வந்துருச்சுன்னு நினைச்சேன், இப்படி ஒரு பெண்மணியையும் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய குழந்தையும் அடுத்து தூக்கி வீசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலடா, நீ என்னடா ஏமலை குழப்பலியை போட பார்க்குற, நான் பாட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், சடனாக அந்த பெண்மணி அந்த குழந்தைய தூக்கி வச்சிருந்தாங்களையா, அவங்க குறுக்க வந்துட்டாங்க போல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே மனுஷங்க அடிபட்டுருக்காங்கன்றது எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க 2 பேரும் மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த பஸ் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பேசாமல் அந்த பெண்மணியை தூக்கி ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவோம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு. என்னன்னா நீங்கள் மனசாட்சியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தான் நம்ம இருக்கிறோம், இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்டா இந்த நேரத்தில் நம்ம பஸ் மட்டும் தான் போகும் அப்படின்றது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்து மக்களுக்குமே தெரியும், நம்ம எதையுமே மறைக்க முடியாதுன்னா அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி சொல்கிறாரு. நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, அந்த பெண்மணியோட கையை பிடி, நான் காலை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருவரும் அந்த பெண்மணி கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு அந்த பெண்ணினுடைய கையை பிடிச்சி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவங்களுக்கு கொலையை நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா அந்த ரத்த கரையோட அந்த பெண்மணி மயக்கத்தோடு இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்கன்னு
தாங்க இவங்க இருவரும் கையையும் காலையும் பிடிச்சி தூக்க ட்ரை பண்றாங்க. அப்படி தூக்கும் பொழுது அந்த பெண்மணி இரத்தக்கரையோட இருக்கக்கூடிய அந்த பெண்மணி டக்குன்னு உசுரோட இருந்தா எப்படி ஆட்டை விட்டுனா துடிக்கும், அந்த மாதிரி தாங்க துடிச்சபடியே மூச்சு விட்டு இருந்திருக்காங்க. அண்ணா இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குண்ணா, நீங்க காப்பாத்துக்கண்ணா, பக்கத்துல ஏதாவது ஒரு மருத்துவமனை இருந்தா சேர்த்துருவோம் அப்படின்ட்டு மாதிரி தாங்க இந்த கண்டக்டர் பயந்தபடி சொல்றாரு. அப்பயுமே இந்த பஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது மட்டும் நீ கேளு, இந்த பொண்ணை போய் நம்ம காப்பாத்துறது சரி, அங்க உளுந்து கிடக்கக்கூடிய குழந்தைய போய் பாரு, அந்த குழந்தையும் உயிரோட இருக்கு அப்படின்னா இந்த இருவரையும் நம்ம போய் மருத்துவமனையில் சேர்த்துருவோம், இல்லை அப்படின்னா நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இந்த கண்டக்டர் மணிகண்டன் அந்த குழந்தை உளுந்து கிடக்கக்கூடிய இடத்துல போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு மூச்சே இல்லாமல் வெறும் உயிரற்ற சடலமாக கிடந்திருக்குது. குழந்தை உயிரோட இல்லைன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பதட்டத்தோட கேட்குறாரு. அப்போ நான் சொல்றதை நீ செஞ்சே ஆகணும், ஏன்னா இந்த குழந்தை உயிரோட இல்லை, இப்போ இந்த பெண்மணியை நம்ம காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தாலுமே சரியாகி அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் என்னை அடித்து கொண்டுட்டீங்க, என் குழந்தையை கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேலே பழிபடுவாங்க, நம்ம மேலே கேஸ் கொடுத்து உள்ளத்துக்கு வைக்க வாய்ப்பு இருக்குடா. அதனால நான் சொல்கிறது கேளு, இங்கே இப்படி ஒரு விபத்து நடந்ததை நீ பார்க்கவே இல்லை, நானும் பார்க்கல. அதாவது நம்ம இரவு 9 மணிக்கெல்லாம் நம்மளுடைய கிராமத்துக்கு போயிட்டோம், பஸ்ஸை நம்ம கிராமத்திலே நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும், வேறு யார்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, மூச்சே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அந்த கண்டக்டர் இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் சொல்கிறது நீ கேட்கல அப்படின்னா நீ உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் புரியுது, நீங்கள் சொல்கிறது என்னன்னு தெரியுது, அதனால நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அதை தூக்கி பக்கத்திலே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய முட்பதற்குள்ளேயே வீசுறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உழுந்து கிடக்கக்கூடிய சடலமாக கிடக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய உடலையும் எடுத்து அங்கே எதிர்ப்புறத்திலே ஒரு வயக்காட்டுக்குள்ளே வீசுறாங்க. வீசினதுக்கு பிறகு இந்த இருவரும் மூச்சு விடாமல் இவங்களுடைய பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு இவங்க பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க. அப்படி வண்டியை வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகு இந்த கண்டக்டர் கீழே இறங்கும் பொழுது பயந்தபடி இருந்திருக்கிறாரு. உன்னைய பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பயத்தோட இருக்கிற, நீ பாட்டுக்க உண்மையை யாருக்கிட்டையாவது உளறி தொலைச்சிட போற, நான் சொல்றதை மட்டும் கேட்கறா இருந்தா இரு, இல்லை அப்படின்னா நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடறா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. உடனே அந்த கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், ஒரு மாசம் என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறேன், அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இவருமே சரி நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த பஸ்ஸை அங்கனுக்குள்ளே நிப்பாட்டிட்டு இவருடைய வீட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி நடந்து போகும்பொழுது இவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் பொறி தட்டி இருக்குது. உடனே அந்த கண்டக்டரை மணிகண்டனை மறுபடியும் ஒரு பக்கத்தில் கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, நீ ஊருக்குலாம் போயிடாத, போயிட்டு அப்படின்னா நம்ம பக்கம் தான் சந்தேகமே வரும், அதனால நாளைக்கு எப்பயும் போல வேலையில் நம்ம ஈடுபடுவோம், நாளைக்கு அந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போய் பார்ப்போம், அப்படி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சை விட முடியும், அதனால நான் சொல்றதை மட்டும் நீ செய்யடா அப்படின்ற மாதிரி தாங்க அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக பேசியிருக்கிறாரு. உடனே இந்த கண்டக்டருக்கு எவ்வளவோ பயம் இருந்தாலுமே நம்ம வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம், நம்ம இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அவருடைய வீட்டுக்கும் போயிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வீட்டுக்கு போனதுக்கு பிறகு விடிய விடிய தூக்கமே இல்லாமல் குழப்பத்தோடு வந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த கண்டக்டரும் இந்த பஸ் டிரைவரும் அந்த மினி பஸ் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து 2 கிராமம் தள்ளி தான் அந்த விபத்து நடந்துச்சு, அந்த இடத்துக்கே பயத்தோடய போறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த கிராமத்துடைய நிறைய மக்கள் இந்த விபத்தான பகுதிக்கிட்டேயே மொத்தமாக கூட்டமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பெண்ணினுடைய சடலம் அங்கேதான் இருக்கும் போல, நம்ம தூக்கி வீசும் பொழுது அந்த பெண்மணி உயிரோட தான் இருந்தாங்க, இப்பொழுது இறந்து போயிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோடய இந்த இருவரும் அந்த கூட்டத்தை விலைக்கு போய் நிற்கிறாங்க. அப்படி அந்த கூட்டத்தை விலைக்கிட்டு நின்று பார்க்கும்பொழுது இந்த இருவருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்தான பகுதியில் முதல் நாள் இரவு ஒரு பெண்மணியையும் ஒரு குழந்தையும் தானே அடிச்சு தூக்குனாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய சடலம் தாங்க கிடந்திருக்குது, பக்கத்திலே ஒரு 2 வீலரும் கிடந்திருக்குது. என்ன இது, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்திலேயே இந்த கண்டக்டர் சும்மா இல்லாமல் பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. என்னாச்சுங்கன்னா, யார் இவர், ஏன் இங்கே உழுந்து கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டு இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த கிராமத்தை சேர்ந்த நபர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த 2 வீலரில் இந்த பையன் வந்துட்டு இருப்பான் போல, குறுக்க எந்த வண்டியும் வந்துச்சுன்னு தெரிலப்பா, அடிச்ச அடியிலேயே இந்த பையன் 2 வீலரோடய கீழே விழுந்திருக்கான், விழுந்த நேரத்திலேயே இவனுடைய தலையில பலமா அடிபட்டிருக்கும் போல, ஸ்பாட் அவுட் போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்பயுமே இந்த கண்டக்டர் சும்மா இல்லாம என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே ஏற்கனவே ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் தான் அடிபட்டு இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனா இங்க எப்படி இந்த பையனுடைய சடலம் கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. உடனே அந்த ஊர்க்காரர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா உளறிட்டு இருக்கிற, உன் கண்ணு முன்னாடி தானே கிடக்குறாரு, பாவம் யார் பெத்த பையனோ அப்படி இறந்து போய் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க வருத்தத்தோட. உடனே இந்த பஸ் டிரைவர் அந்த கண்டக்டரோட கையை பிடிச்சிட்டு வலுக்கட்டாயமா அந்த கூட்டத்தை விட்டு விலக்கிக்கிட்டு வெளியே கூட்டிட்டு வராரு. உடனே கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிருக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, புத்தி மலிவு போச்சுன்னு நினைக்கிறேன்,
நானே இந்த பிரச்சனைலேருந்து எப்படிடா தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம நேரடியாக போய் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்பாங்க அப்படின்றக்காண்டி தான் நான் அவனை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா அந்த பெண்ணினுடைய சடலமும் அந்த குழந்தையுடைய சடலமும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக யாரோ ஒரு வாலிபர் வந்து இறந்து போய் கிடக்குறான். நமக்கு தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம நீ என்னடா கேள்வி கேட்டு நீயே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிற போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லைங்கண்ணா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நேற்றைய இரவு நடந்த விபத்தே வேற, ஆனால் இங்கே கிடக்கிற ஒரு நபருடைய சடலமே வேற. இது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட சொல்கிறாரு. நீ எதை பற்றியும் நினைக்க வேணாம், எல்லாத்தையும் மறந்துடு, வா நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இந்த டிரைவருக்கும் சரி அந்த கண்டக்டருக்கும் சரி அந்த இரவு நேரத்தில் விபத்தான அந்த பெண்மணி வந்து நம்ம தூக்கி போட்டோம்ல உயிரோட, அந்த பெண்ணினுடைய சடலம் எங்கே போயிருக்கோம், அந்த குழந்தையோட சடலம் எங்கே போயிருக்கோம், அதை யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அல்லது உயிரோட அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடய இருந்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு மறுபடியும் அதே கிராமத்து பகுதியில் இரவு நேரத்தில் தோராயமாக ஒரு 9:09 இவங்க வந்து பஸ் வந்துட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த யாரும் ஒரு பெண்மணி இவங்களுடைய பஸ்ஸை வந்து குறுக்காட்டி நிப்பாட்ட மாதிரி தெரியுது. அப்பயுமே இவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, இவங்களுடைய பஸ்ஸுக்குள்ள யாருமே காணோம். இந்த பஸ் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் தாங்க அந்த பஸ்ல தனியா பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி யாரோ ஒரு பெண்மணி லிஃப்ட் கேட்கற மாதிரி நிப்பாட்டுற மாதிரி தெரியுதா, வண்டி நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவர் வண்டி நிப்பாட்டி இருக்கிறாரு. நிப்பாட்டின உடனே அங்கே கீழே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி கையில ஏதோ ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டு வழியாகவே ஏறி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் சீட்டு கிட்ட உட்கார்றாங்க. உடனே இந்த கண்டக்டருமே அந்த பெண்மணி கிட்ட நெருங்கி போய், உங்களுக்கு எந்த ஊருக்குமா போனோம், நாங்க இன்னும் ஒரு 2 கிராமம் தள்ளி தான் எங்களுடைய கிராமம் இருக்குது, அதை தாண்டி நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நான் இறங்கிக்கிறேனா அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சரிம்மா டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி அந்த ஜன்னல் வழியாகவே அந்த எதிர்ப்புறத்தில் வயக்காடாக இருக்கு இல்லையா, அந்த பகுதியவே பார்த்தபடி தாங்க இருக்குது. இவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இப்பொழுது தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நான் இறங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஆனால் டிக்கெட் கேட்குறோம், அதுக்கு எதுவுமே பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாரு. திரும்ப திரும்ப இவர் வந்து அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் அந்த பெண்மணி இவர் திரும்பி கூட பார்க்கவே இல்லை, சட்டமே பண்ணலை. உடனே இந்த கண்டக்டர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இங்கே பஸ் டிரைவர் கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி சீட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு, அண்ணா அந்த பெண்ணுக்கிட்ட வந்து நான் வந்து டிக்கெட் கொடுக்குவான்னு கேட்குறேன், ஆனால் எதுவுமே பதிலே சொல்லாமல் பின்னாடியே வந்து பார்த்துட்டு இருக்குது, எனக்கு என்னமோ தப்பாக படுதுன்னா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிடா விட்றா, அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, மடியில் வேற குழந்தைய வச்சிருக்குது, அவள் எங்கே போய் இறக்கி விடணுமோ சொல்கிறாங்களோ அங்கே போய் நம்ம இறக்கி விட்டுருவோம், மற்றபடி டிக்கெட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்கும். ஆனாலுமே அந்த பெண்மணி திரும்பி அந்த ஜன்னல் வழியாக எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வயக்காடு பகுதியை பார்த்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதே பகுதியை பார்த்தபடியே தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மடியில் வச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தை அழுகக்கூடிய சத்தமோ அல்லது சிரிக்கக்கூடிய சத்தமோ அல்லது ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல் அப்படியே தாங்க இருந்திருக்குது. இது எல்லாமே இந்த கண்டக்டருக்கு ஒரு வகையான சந்தேகத்தை எழுப்பியிருக்குது. அப்பயுமே சும்மா இல்லாமல் அந்த பெண்மணியை உத்து பார்த்தபடியே இந்த பஸ் டிரைவர் கிட்ட ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணா அந்த பொண்ணை பாருங்க, அப்போதிருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜன்னல் வழியாகவே எட்டி பார்த்துருக்குது, அது மட்டும் இல்லை அது மடியில் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் கம்முன்னு வா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவரும் சத்தம் போடுறாரு. திடீர்னு மறுபடியும் வண்டி வந்து சடன் பிரேக் போடுற மாதிரி தாங்க தெரியுது. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிக்கு எதிர்ப்புறத்திலே இவங்க போகக்கூடிய பாதை கிராமப்புற சாலை தானே, அங்கே மாடுகளை வந்து நடு சாலை பகுதியில் உட்காந்துருக்குது. ஹாரனை திரும்பி திரும்ப அடித்த உடனே அந்த மாடு எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் நிற்கிது. அப்பயுமே நகர மாட்டேதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பஸ் கண்டக்டர் வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அந்த மாடை விரட்டி விட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு. அப்படி ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்பொழுதுமே அந்த பெண்மணியை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னடா இது, அந்த பொண்ணு அப்போதிருந்து இப்படியே உட்காந்துருக்குது, அந்த குழந்தையும் அசைவு இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ நேரம் வந்து ஹாரன் அடிச்சு அந்த மாடெல்லாம் நம்ம விரட்டி விட்டுருக்குறோம், இந்த சத்தத்தை கேட்டால் எவ்வளோ பெரிய குழந்தையா இருந்தாலுமே டக்குன்னு கண்ணை முழிப்பாங்க, ஆனால் இது கை குழந்தை மாதிரி தெரியுது, கண்ணே திறக்காம இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பஸ் டிரைவர் கிட்ட மறுபடியும் சொல்லலாம் நினைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி அந்த பெண்மணி என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கையில் வச்சிருக்காங்க இல்லையா அந்த குழந்தைய அந்த ஜன்னல் வழியாகவே தூக்கி தூர வீசுறாங்க. வீசக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த கண்டக்டர் மிரண்டு போயிட்டாரு. அண்ணா அந்த குழந்தைய அந்த ஜன்னல் வழியாகவே அந்த பொண்ணு வீசிட்டானா, பைத்தியமா இருப்பா போல அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. உடனே இந்த பஸ் டிரைவரும் அதை சொல்றத நம்பவே இல்லைங்க. என்னடா உளறிட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளுடைய கிராமத்துக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பெண் கிட்ட போய் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கண்டக்டருமே அந்த பெண்ணு கிட்ட நடந்து போறாரு. அப்படி நெருங்கி போக போக அந்த பெண்மணி அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு பின் வழியாக அந்த படிக்கட்டு வழியாகவே இறங்குறதுக்கு தயாராக நின்றுட்டு இருந்திருக்குது. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, உன் குழந்தைய நீ பாட்டுக்கு ஜன்னல் வழியா தூக்கி போட்ட,
நீ பாட்டுக்கு படிக்கட்டுக்கிட்ட போய் தொங்குற மாதிரி நின்றுட்டு இருக்கிற, நான் வேணா பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் இறங்கி போ அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டக்டருக்கும் சரி, பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய பஸ் டிரைவருக்கும் சரி நில குழஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ்லேயே படிக்கட்டு வழியாகவே டக்குன்னு ஜம்ப் பண்ணி இருக்குதுங்க அந்த பெண்மணி. சடனாக பிரேக்கை போட்டு இந்த கண்டக்டர் அந்த படிக்கட்டு வழியாகவே இறங்கி போய் எதிர்ப்புறத்தில் அந்த பெண்மணி பார்க்குறாரு. உடனே அண்ணா நீங்கள் முதல்ல கீழே இறங்கி வாங்கினா அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறாரு. என்னென்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே பதட்டத்தோடையே அந்த பஸ் டிரைவரும் கீழே இறங்கி போகிறாருங்க. அப்படி இந்த இருவரும் பார்க்கக்கூடிய காட்சி உங்களுடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத பயங்கரமான காட்சியாக இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மடியிலேருந்து கீழே தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த குழந்தைய அந்த பெண்ணினுடைய கையில் தாங்க இப்படி தாங்கி பிடிச்ச மாதிரி இவங்களே திரும்பி பார்த்தபடி அப்படி உத்து பார்த்து நிற்கிறாங்கங்க. இந்த பொண்ணு படிக்கட்டிலேருந்து வேகமாக இறங்குச்சு. இனி யாரும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால் கீழே விழுந்த அடுத்த செகண்டே தட்டு மாதிரி எங்கேயாவது போய் மோதி இருப்பாங்க. ஆனால் இது சாதாரணமாக அந்த குழந்தைய கையில் பிடிச்சபடி நிற்குது. அந்த குழந்தைய அப்போதையே அந்த பெண்மணி ஜன்னல் வழியாக தூக்கி வர போட்டாங்க. எப்படி அந்த குழந்தைய உங்களுடைய மடியில் வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி எப்படி சாதாரணமாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த குழந்தை இந்த பிடிச்சிருக்காங்களே கையில், இரண்டுமே கருன்னு ஒரு கருப்பு கோரமான உருவத்தோட்டத்தில் மாதிரி காற்று மாதிரி கரைஞ்சு போயிருக்குதுங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது, இவ்வளோ நேரம் நம்மளுடைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது சாதாரண ஒரு பெண்மணியே கிடையாது, ஒரு இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மாவும் அந்த குழந்தையோட ஆன்மாவும் தான் அப்படின்றது புரிய வந்திருக்குது. உடனே இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸில் ஏறி இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பஸ்ஸை விட்டு கீழே இறங்காமல் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அன்னைக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து நம்ம விபத்தாகி போட்டு தள்ளணும் இல்லையா, அந்த பெண்ணினுடைய ஆன்மா மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பஸ் டிரைவர் சொல்கிறாரு. ஆமாண்ணா எனக்கும் அப்படி தான் தெரியுது, இறந்து போனதுக்கு பிறகு அந்த ஆன்மா நம்மளால தான் அந்த பெண்மணியும் அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை வந்து பழிவாங்கறதுக்காக வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்டக்டரும் அந்த டிரைவர் பார்த்து சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் காலையில் குறிக்கெட்டுக்குவோம்டா, நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி அவர் வந்து அனுப்புகிறாரு. அப்படி சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு இந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய பஸ்ஸை வந்து ஒரு மரத்துக்கு கீழே பார்க் பண்ணிட்டு இவருடைய வீட்டுக்கு போறாருங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எப்பயுமே ஒரு குளிச்சுட்டு சாப்பாடு சாப்பிடுவது தான் வழக்கம். அதனால இவர் போட்டுக்கக்கூடிய சட்டை கழட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அழுக்கு துணிகள்லாம் வச்சிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல அந்த சட்டையை வீசுறாரு. வீசினதுக்கு பிறகு இவர் வந்து குளிக்கிறதுக்காக துண்டை எடுத்துக்கிட்டு குளிக்க போயிட்டாருங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இவருக்கு வேற வேலையே இல்லை, போட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டையை தூக்கி எங்கேயாவது போட்டு மூளையில் வீசிடுறாரு. அதை எடுத்து நமக்கு துவைக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சட்டையை எடுக்கிறாங்க. அப்படி சட்டை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த சட்டைக்கு கீழே 2-3 சட்டை அழுக்கு சட்டை இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்டையில் காக்கி சட்டையில் ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. என்ன இது ரத்தக்கரை மாதிரி தெரியுது, அதுவும் கெட்ட வாரம் அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. உடனே உங்களுடைய கணவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய கணவர்கிட்ட பேச்சும் கொடுத்துருக்காங்க. அது என்னது ரத்தக்கரமாக இருக்குது, எப்படி வந்துச்சு, உடம்புல எதுவும் அடிபட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்பொழுது இடையில வந்து ஒரு மாடு குறுக்க வந்துருச்சு, அந்த மாடை அடித்த உடனே நான் வந்து கீழே இறங்கி போய் அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தேன், அப்படி பார்க்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்தக்கரை பூரா அந்த சட்டையில் பட்டுச்சு, வேற ஒன்றும் கிடையாது துவைச்சிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவர் வந்து படுக்கவும் போயிருக்கிறாரு சாப்பிட்டுட்டு. உடனே இந்த பெண்மணி அந்த சட்டையை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து போகவே போகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சோப்பு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து லைட்டாக துவைச்சிட்டு வெளியே இருக்கக்கூடிய கொடியில் காயப்படுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி கொடியில் காயப்பட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்தில் தானே அந்த பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ள யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. யாரும் இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி பயத்தோடையே பக்கத்தில் போறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏற்கனவே இவங்களுடைய கணவருடைய பஸ்ஸில் ஏற்சலையா ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய ஏந்திர மாதிரி, அதே பெண்மணி தான் அந்த பஸ்ஸோடைய சீட் பக்கத்திலே உட்காந்துருக்குது. யாருமா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அங்கே உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணி எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உடனே வேகமாக இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து இவங்களுடைய கணவர் அப்போ தானே படுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை போட்டு எழுப்பி கேட்டுக்கிறாங்க, யாரோ ஒரு பெண்மணி உங்களுடைய பஸ்ஸில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. பதறி போய் உங்களுடைய கணவர் டக்குன்னு வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாருங்க, அந்த பஸ்ஸில் யாருமே காணோம். கெட்ட கனவு எது கண்டியா, நீ நான் வரதுக்கு முன்னாடி எதுவும் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்னையை வந்து கேள்வி கேட்குறீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு ஒரு குழந்தையோட, இப்போ பார்த்தா யாருமே காணோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுடைய கணவருடைய முகம் வேற மாதிரி மாறி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வந்து படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருக்கிறாருங்க. அப்படி இவங்க அனைவரும் படுத்து தூங்கி கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் கடந்திருக்கும். அதாவது அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த பெண்மணியோடைய வீட்டு கதவை தட்டின மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த டிரைவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே ஒரு பெண்மணியை கையில் குழந்தை எழுந்த மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. யாருமா நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, அப்போ அந்த பஸ்ஸில் உட்காந்துருந்தது நீ தானே,
கேட்க கேட்க நீ எதுவுமே பதிலே சொல்லல. என்னுடைய புருஷனை கூட்டு வரதுக்குள்ள நீ எங்க போனன்றதுன்னு தெரியல. உனக்கு இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, எதுக்காக இணைய தொந்தரவு பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டிரைவருடைய மனைவி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி எந்த ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவங்களே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்மணி பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஏதோ ஒரு மனநலம் குன்றி போன பெண்மணி மாதிரி தான் தெரியுது அப்படின்றது. ஆனால் அதன் பிறகு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய புருஷனை கூப்பிடுங்க, என்னுடைய புருஷன் கூட நான் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உன்னுடைய புருஷனா, நீ தெரியாமல் வேறு இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட போல, உன் புருஷன்லாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டிரைவருடைய மனைவி சொல்கிறாங்க. இல்லை, என்னுடைய கணவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் எழுப்பி கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் கூட தெரியாமல் சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சினபடி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டிரைவருடைய மனைவி சொல்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி ஆக்ரோஷமான துணியில ஆங்காரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையிலேயே அவங்களுடைய தலைமுடி பூரா விரிச்சபடி எப்படி ஒரு மாதிரி தலைவர் கோணத்தில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய புருஷனை நீ ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிற, அவனை முதல்ல வெளியே வர சொல்லு, அவன் கூட நான் போகணும், அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், முதல்ல அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியல. எதுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுது, ஒருவேளை தன்னுடைய கணவர் நமக்கு எதுவும் துரோகம் பண்ணிட்டாரா, அவர்னால தான் இந்த பெண்மணி நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோடையே இவங்களுடைய கணவர்கிட்ட வந்து போறாங்க. அப்படி போன உடனே உங்களுடைய கணவரை கூப்பிட்டு எழுப்புறாங்க. எழுப்பின உடனே என்னடி ஏண்டி என்னை தூங்க விட மாட்டேற அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கிருக்குது. யாருன்னு தெரியல, ஒரு பெண்மணி அப்பதே நான் பஸ்ல உட்காந்துருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்மணி அவங்களுடைய மடியிலே ஒரு குழந்தை ஏந்தி வச்சுக்கிட்டு என்னுடைய புருஷன் உள்ளதான் இருக்கிறான், அவனை கூப்பிடுன்னு சொல்றாங்க. நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு தெரியுது, எனக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்ட, யார் அவ, உன்னுடைய இரண்டாவது மனைவியா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி இவங்களுடைய கணவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஐயோ, நான் சொல்றது உனக்கு எதுவுமே இப்போதைக்கு புரியாதுமா, நான் எதா இருந்தாலும் காலையில் சொல்றேன், நீ முதல்ல கதவை இழுத்து மூடு, வந்திருக்கிறது ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர் சொல்றாரு. நீ என்ன சொன்னாலும் என்னால் நம்ப முடியாது, முதல்ல அந்த பெண்மணி கிட்ட நீயே பதில் சொல்லி அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. நான் போக மாட்டேன், என்னை ஆள விடு, நீயும் போகாத, உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் பயந்தபடி நினைக்கிறாருங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே மூலையில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய பாட்டி, அதாவது இந்த சௌமியாவுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியே ஒரு பெண்மணி வந்து நின்றுட்டு இருக்குது, உங்களுடைய பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க அவங்ககிட்டே சொல்கிறாங்க. டக்குன்னு இவங்களுடைய பாட்டி அவங்களுடைய படுக்கையிலேருந்து எந்திரிச்சு இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்று பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இவங்களுடைய கண்களுக்கு ஆன்மா ரூபத்தில் தெரிஞ்சிருக்குது. அப்பொழுதே தெரிஞ்சிருச்சுங்க, எதிர்ப்புறத்தில் நிற்கிறது உண்மையான பெண்மணியே கிடையாது, ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்றது. உடனே வேகமாக பூஜை ரூமுக்கு போய் விபூதி எடுத்துட்டு வந்து, நீ இந்த இடத்துல நிற்காத, போன்னு சொல்றல, எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி தாங்க அந்த விபூதி எடுத்து தூக்கி தூர வீசுறாங்க. வீசின உடனே கருன்னு சத்தம் போட்டுட்டு எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி ஆன்மா ரூபத்தில் மாதிரி டக்குன்னு காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த டிரைவருடைய மனைவிக்கு வந்திருந்தது ஆன்மா போல, நம்ம தான் மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே உங்களுடைய பாட்டி அவங்களுடைய மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய கணவன் கிட்டே கேட்டுக்கோ, அவன் தான் ஏதோ ஒரு பிரச்சனை எழுதிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு படுக்கையில் போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவரை பார்த்து, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்ட, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கூட ஏற்கனவே ஒரு விபத்தானது, அதன் பிறகு ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் உங்களுடைய பஸ்ஸில் ஏறி வந்தது, கண்டக்டரும் டிரைவர் இருவருக்குமே பயம் காட்டினது எதையுமே வந்து சொல்லாமையே மறைச்சிருக்காருங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ வந்து படுத்து தூங்கு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, காலையில் விடிட்டோம், அதுக்கப்புறம் விட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியும் படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே உங்களுடைய கணவர் அனைவருமே எழுப்பி விட்டு, நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை இவரே வந்து கேட்குறாரு. இதுதான் சரியான நேரம், நம்மளுடைய கணவரே கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சௌமியா, அவங்களுடைய அப்பா அம்மா, மட்டும் இல்லாமல் பாட்டி, அப்புறம் அந்த கண்டக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் விஷயம் தெரிந்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க கூட போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுடைய பூசாரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இவரை வந்து உத்து பார்த்துட்டு வேப்பிலை வச்சு அடிச்சிருக்கிறாருங்க. உன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆன்மா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக தான் உன்னை வந்து ஃபாலோ பண்ணி வந்தது, ஆனால் உன்னை வந்து டச் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால தான் உன் வீட்டை தேடி வந்துச்சு. நல்ல வேலைப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் வரல, இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கும், அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பயமுறுத்தி இருக்கிறாரு. யார் சாமி எது, அந்த பெண்மணியுடைய ஆன்மா எதுக்கு என்னை டார்கெட் பண்ணி என்னை வந்து தேடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாத்துக்கு முன்னாடி நான் சொல்ல முடியாது,
இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க பூஜை பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பஸ் டிரைவரும் இந்த கண்டக்டரும் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போறாங்க. அப்படி மறுபடியும் அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு இவங்களுக்கு நடந்த அனைத்து விஷயங்களையுமே அந்த கோயிலுடைய பூசாரி கிட்டேயே போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெண்மணியை நாங்க வந்து ஆக்ஷன் பண்ணி தூக்கிட்டோம். அதன் பிறகு அந்த பெண்மணியோட உயிர் இருக்கும் பொழுதே அந்த சடலத்தை வந்து நாங்க ஒரு புதற்குள்ள வந்து தூக்கி வீசிட்டோம். ஆனா மறுநாள் காலையில பார்க்கும்பொழுது வேற ஏதோ ஒரு வாலிபர் வந்து இறந்து கிடந்தாரு. அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய ஆன்மா எங்களை வந்து டார்கெட் பண்ணி துரத்திட்டு இருக்குது. எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படி இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணினுடைய சடலம் எங்க போச்சு, அந்த குழந்தையோட சடலம் எங்க போச்சு, அதை தேடி யாரும் ஏன் வரல, எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்றது எங்களுக்கு புரியாத புதிரா இருக்கு சாமி. நீங்க தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தாங்க கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சிரிச்சபடி ஒரு விஷயத்த சொல்றாரு. தம்பியலா, விபத்தானது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த விபத்து இப்ப நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த பெண்மணி இறந்து போயிருக்குது ஒரு குழந்தையோட. அந்த ஆன்மா தான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்குது. அதுக்கு நடந்த விஷயத்த அப்படியே ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த காட்சி வந்து கண் முன்னாடி தத்ரூபமா காமிச்சிருக்குது. மற்றபடி நீங்க யாரையுமே கொல்லலப்பா. அது எல்லாமே அமானுஷ்யத்தோட விளையாட்டு. நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமா போயிட்டு வாங்க. ஆனா அந்த பெண்ணினுடைய ஆன்மா யாரு என்னன்றது எனக்கு சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. நீங்க இனிமே இந்த பிரச்சனை வராதுன்றதை முழுமையா நம்பி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த பஸ் டிரைவருக்குமே கண்டக்டருக்குமே எந்த பெண்மணியுமே நம்ம வந்து விபத்து பண்ணி நம்ம வந்து சாகடிக்கல. அது ஏற்கனவே இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா தான் நம்மளை வந்து துரத்தி பயமுறுத்திருக்கு அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலகட்டங்களாகவே இவங்களுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்திருக்குது. அந்த பெண்மணி இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்மணி யார் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த விபத்தான 2 கிராமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கே போய் 4-5 கடையில வரிசையா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தாங்க ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னாடி அதே கிராமத்தை சேர்ந்த வினிதா அப்படின்ற ஒரு பெண்மணி கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு 1.5 வயதுல ஒரு குழந்தை இருந்திருக்குது. அந்த குழந்தையோடய இவங்களுடைய கணவர் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போவது வழக்கங்க. இப்படி அடிக்கடி தொடர்ந்து போகவும் வரமா இருக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்த்துருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா சத்தம் போட்டுருக்காங்க. நீ இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா உன் புருஷன் உன்னை பிடிக்காம விவகாரத்தை கொடுத்துட்டானா என்ன பண்றது? அதனால உன்னுடைய புருஷன்கிட்டே அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, நீ இதுக்கு மேல எங்க வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிச்சு சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அன்றைய இரவு ஒரு 10 மணிக்கு இவங்களுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த கிராமப்புறத்து சாலை வழியாகவே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத நேரத்துல எதிர்ப்புறத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு டெம்போ வண்டி வந்து இவங்களை வந்து அடிச்சு தூக்கி இருக்குதுங்க. அப்படி தூக்குன உடனே அங்க இருக்கக்கூடிய குழந்தை ஸ்பாட்லயே இறந்திருக்குது. அந்த டெம்போ டிரைவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம இந்த இடத்துல நிக்க கூடாது, நின்றோம்னா மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பயந்துகிட்டு அந்த பெண்மணியை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 2 மணி நேரமா அந்த பெண்மணிக்கு உசுர் இருந்திருக்குதுங்க. அந்த உசுரோடையே தான் போராடிட்டு இருந்திருக்குது. அதன் பிறகுதான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் பார்த்துட்டு அந்த கிராமத்துக்கிட்டையும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அந்த பெண்மணியை வந்து தூக்கிக்கிட்டு அந்த குழந்தையும் தூக்கி இருக்காங்க. தூக்கிக்கிட்டு மருத்துவமனையில சேர்த்தலாம் நினைக்கும் போதுதாங்க அந்த பெண்மணியோட உயிர்மே அதே இடத்திலேயே பறி போயிருக்குது. இப்படி அந்த நபர்கள் 2 பேரும் இறந்ததுக்கு பிறகுதான் அந்த ஆன்மா அந்த இடத்திலேயே சுத்தி வருது அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்க, அந்த டெம்போ டிரைவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த டிரைவரை எப்பயோ தூக்கி கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. சரிங்கயா, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் சொல்லிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்ப தயாரா இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கடைக்காரர், தம்பி நீங்க ஏன் இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த ஆன்மாவால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆமாங்க, எங்களுக்கும் அந்த ஆன்மாவால ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு, அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் அந்த ஆன்மாக்களை பத்தி நாங்க விசாரிக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இந்த இருவருக்குமே சரியான பதில் கிடைத்து இந்த இருவரும் இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த 2 நபர்களுக்குமே ஆன்மாக்களாலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா தங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அப்பா கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த கண்டக்டருக்கும் நடந்தது. இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சௌக்கியத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டாங்க. மீண்டும் மற்ற ஒரு திகிலான மர்மமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள்